தொடர்ச்சியாக இந்தியா வந்து இந்த தயார் நிலைகளை வந்து உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு வியூக வகுப்பாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த வார் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழல் அப்படியே நீடிச்சிரும் அப்படின்னு? இல்லை, இந்த அமைதியான சூழ்நிலை வந்து அமைதியை தான் நம்ம எப்பவுமே விரும்புகிறோம். ஆனால் அமைதியை விரும்பாத சிலவர்கள் வந்து நம்ம நாட்டுடைய வந்து தாக்குதல் நடத்தும் போது அப்போ நம்ம அமைதியாக இருக்க முடியாது. தீவிரவாதிகள் நம்ம நாட்டு மக்களை வந்து தாக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேறு, அங்கே இருக்கிற அந்த மிலிட்ரி இராணுவம் வந்து நம்ம நாட்டு பிரஜைகளை தாக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு, புரிஞ்சுங்களா? தீவிரவாதிகள் நம்ம நாட்டை வந்து தாக்கினாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சிவியராக நம்ம கொடுக்குறோம். பட் வந்து அதுக்கு வந்து மேபி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் இருக்கலாம். ஏன்னா டெரரிசம்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நான் ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட். ஆனால் ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து நம்ம நாட்டை வந்து மற்ற மிலிட்ரி வந்து டார்கெட் பண்ணும்போது நம்ம இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட சப்போர்ட் இது அவங்களுடைய பர்மிஷனும் நம்ம கேட்டுருப்போங்கிறது வந்து ஜனநாயகமாக எலெக்ட் பண்ண நாடுகள் வந்து கிடையாது. இந்தியா வந்து உலகத்திலேயே ஜனத்தொகையில் மிகவும் அதிகமான இருக்கும் ஒரு நாடு. இந்த நாடு போய் மற்ற நாடுகளுடைய பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபைன், சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம். இந்த நம்ம நாட்டுக்கு அத்தனை அண்டைய நாடுகளும் சேர்ந்து வந்து நம்ம நாட்டை தாக்குதல் நடத்தினா கூட நம்மளால் வந்து திருப்பி அதை வந்து செயல்படுத்த முடியும். நம்ம இராணுவத்துக்கும் நம்ம நாட்டுடைய மக்களுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து பூச்சாட்டி காட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறது தவறு. அல்ல, அமெரிக்கா சீனா மேலே இப்போ நிறைய தொடர்ச்சியாக ஒரு பொருளாதார அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காங்க. இந்த வரி விதிப்பாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். அந்த இடத்துல சீனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியாவை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவும் ஒரு முயற்சி எடுக்குது அப்படின்ற சில செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இந்தியா அந்த இடத்துல சீனாவுக்கு ஒரு த்ரெட்டனாக உருவாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த வாரில் மறைமுகமாக சீனா ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆயுத சப்ளை, பாகிஸ்தானுக்கு ஆயுத சப்ளை பண்ணி இந்த போரை வந்து ஒரு நீண்ட கால போராக மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நம்மளுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்ட்ரின் ஒன்று இருக்குது, மிலிட்ரி டாக்ட்ரின். 2004 நம்ம வந்து மிலிட்ரி டாக்ட்ரின் கொண்டு வந்தோம். 2019 அதை ரிவைஸ் பண்ணோம். அப்புறம் ஜாயிண்ட் டாக்ட்ரின் 2017 கொண்டு வந்தோம். அதை தவிர மேரிடைம் டாக்ட்ரின் இருக்குது, மேரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம நாடை வந்து பார்த்திங்கனாக்கா நியூக்ளியர் டாக்ட்ரினில் வந்து அதாவது அது தவிர நியூக்ளியர் டாக்ட்ரின் இருக்குது. அதில் தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி நம்ம கொண்டு வந்தோம். 2004 டாக்ட்ரினில் பார்த்திங்கன்னா அதில் கோல்ட் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. நம்மளது வந்து லிமிடெட் வார், பட் ஆனால் அதில் வந்து கோல்ட் ஸ்டார்ட், அந்த கோல்ட் ஸ்டார்ட் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக, ஓகேவா? பட் ஆனால் அந்த கோல்ட் ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டெட் வார். ஆனால் இப்போ லிமிட்டெட் வாரை வந்து அவங்க எஸ்கலேட் பண்ணும்போது ஸோ வி வில் ஆல்சோ எஸ்கலேட். அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய டாக்ட்ரின் சொல்லுது. அதோடைய ரிட்டாலியேஷன் வந்து சிவியராக இருக்கும். இல்லை, இது நம்மளுடைய டாக்ட்ரின் சார். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த வாரில் சீனா மறைமுகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு என்ன? அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா டூ ஃப்ரண்ட் வார்னு வாங்க. டூ ஃப்ரண்ட் வார்னாக்கா வாட் இஸ் மீன் பை டூ? இது வந்து நான் டாக்ட்ரின் சொன்னது 2004. டாக்ட்ரின் வந்து எப்பவுமே வந்து மிலிட்ரி டாக்ட்ரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டாக்ட்ரின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் பார்ப்போம். ரெண்டு எனிமிகளும் சேர்ந்து வந்து தாக்கினா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் டாக்ட்ரின், அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து சைனாவுக்கு எதிரான ட்ரைனிங் வேறு, பாகிஸ்தானுக்கு எதிரான ட்ரைனிங் வேறு, எக்யூப்மெண்ட்ஸ் வேறு, ட்ரைனிங். இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஒருவேளை அதுக்கு வந்து உலக நாடுகள் வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மேஜர் ஃபோர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ஒரு மேஜர் ஃபோர்ஸ் வந்து தாக்குதல் நடத்தும் போது அதோடைய விளைவுகள் இருக்கும். இப்போ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ யூஎஸ் என்ன செய்வாங்க? அப்போ சைனாவுக்காக ஒரு தயக்கத்தை முன்னெடுக்காதா ரஷ்யா? ஏன் ரஷ்யா வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் என்ன இறைப்பிரியாக பிரதர்ஸா? ரஷ்யாவும் சைனாவுமே சண்டை போட்டிருக்காங்க. கோல்டு வாரில் அவங்க 2 பேரும் ஒன்றா சார் கம்யூனிஸ்டுங்கிறதுக்காக சைனாவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுருந்தாங்க. அதனால தான் சைனா வந்து அமெரிக்கா கிட்ட போனாங்க இல்லையா? ஸோ அதனால் 71 வந்து சைனாவும் அமெரிக்காவும் ஒன்றா தான் இருந்தால் அப்போ ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ணலையா? சரி, ரஷ்யாவுக்கு என்னென்னா சைனாவுடைய சென்ட்ரல் ஏஷியாவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்குது, அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எதிராக இருக்கிறனால சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் அவர் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் வந்து ஜியோ பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரஷ்யாவுக்கு யூரோப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் பிரசிடென்சியில் அதுதான் விஷயம். ட்ரம்ப் பிரசிடென்சியில் என்னென்னா அவங்க வந்து எனக்கு வந்து ரஷ்யாவோட கூட நான் வந்து இணைஞ்சு போவேன், ஆனால் நான் வந்து சைனாவை பார்க்க மாட்டேன். அப்போ தான் வந்து ஏன்னா எனக்கு உக்ரைன் போனாலும் பரவாயில்ல. அப்போ உக்ரைன் போனாலும் பரவாயில்ல தான் யூரோப்பியன் கண்ட்ரி சொன்னாங்க நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரஷ்யாவுக்கு. அதனால தான் அவங்க இந்தியா பக்கம் வந்தாங்க.
இதான் இந்த ஜியோபொலிட்டிக்கல் கேம். அப்படிப்பட்ட செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானோட இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக சைனா போனாங்கன்னா ரஷ்யா வந்து கண்டிப்பாக நமக்கு வருவாங்க. அப்போ வந்து நம்மளுடைய உக்ரைன் வாருங்கிறது செகண்டரி ஆகிடும். உக்ரைன் வார் எல்லா வாருமே செகண்டரி ஆகிடும். இதான் பிரைமரி வார். ஏன்னா இந்தியா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அவ்வளவு ஈஸியாக சைனா வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவி பண்ணிட முடியாது. ஏன்னா என்னதான் இந்தியாவை வந்து ஒரு த்ரெட்டனாக சைனா பார்த்தாலும் கூட பொருளாதார ரீதியாக இன்னொரு சைடு வந்து அதிக எக்ஸ்போர்ட்டை இப்போ இருக்கக்கூடிய சந்தை சூழலில் இந்தியாவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கு. அதை கெடுத்துக்க சீனா விரும்பாது அப்படின்ற ஒரு தியரி முன்வைக்கப்படுது. சார் இந்த எக்கனாமிங்கிறது செகண்டரி சார், ஜியோ பாலிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட். எக்கனாமிங்கிறது செகண்டரி. எக்கனாமிக் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஒரு நாடு இதுவாகலாம். எக்கனாமியை வச்சு ஒரு நாட்டுடைய சக்தியை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். உலகப் போர் போது பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து டெப்ரெஷனில் இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஆர்மி பார்த்திங்கன்னா 17th லார்ஜஸ்ட் ஆர்மி செகண்ட் வேர்ல்டு வார் போது. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிரிகள் நண்பர்கள் இரண்டையும் சேர்த்து அவங்களுடைய டபுள் மடங்கு பண்ணால் கூட அமெரிக்கா கிட்ட வர முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற உள்நாட்டு சக்தி, அந்த உள்நாட்டு ஜனத்தொகையோட சக்தி தான். அதுதான் வந்து பொருளாதாரம், அதுதான் மிலிட்ரி பவர். நீங்கள் எல்லையில் இருக்கிற வந்து இது வந்து பவர் கிடையாது. உள்ளே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். அது விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு, புரிஞ்சுங்களா? இப்போ ஜனநாயகத்தை விரும்பும் கூடிய உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருக்காங்க. ஒரு ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற நாடுகள் எத்தனையோ இருக்காங்க. ஈவன் ரஷ்யாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க உக்ரைன் வாரில் பேசும்போது ரஷ்யா அந்த உக்ரைன் வந்து டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பர்சனா, அந்த ஜெலன்ஸ்கிங்க கிடையாது. புதினாவது டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பர்சன் இன் ஃபேர் வே ஆர் தட் வே. அப்போ ஜெலன்ஸ்கி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதே இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அப்போ தேர்தலை சந்திச்சு தானே வந்தார். இல்லை, அவர் சரியான அந்த தேர்தல் இருக்குது, அதுதான் விஷயம். அதுதான் ரஷ்யா சொல்கிறது, அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம். அந்த ரஷ்யாங்கிறது உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு பாகம். அதில் வந்தவன் தான் வந்து இந்த உக்ரைன் சரியான நாடு இல்லைங்கிறதுனால தான் அவங்களுக்கு எதிராக தாக்குதல். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஜியோபொலிட்டிக்கல் கேம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஜனநாயக இதுவாக இருக்கும்போது நம்ம நாட்டு எல்லையில் வந்து அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, தீவிரவாதிகள்ங்கிறது வேறு. ஆனால் நம்ம நாட்டு மக்களே அங்கே இருக்கிற ராணுவம் வந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். இட்ஸ் மேட்டர் ஆஃப் சர்வைவல். இட்ஸ் மேட்டர் ஆஃப் சர்வைவல் ஆஃப் கண்ட்ரி. நம்ம நாடு வந்து சர்வைவல் ஒரு நாட்டு. இட்ஸ் நாட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டுடைய இவங்களை வந்து தாக்குதல் நடத்துகிற ஒரு சிட்டியில் பாம் பிளாஸ்ட் நடக்கிறாமா, அது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு புரியல. அவங்க வந்து நினச்சினாங்க ஏதோ தீவிரவாதிகள் 2 சிட்டியில் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒரு இதில். இந்த நாட்டு மக்களுக்குள்ளே இன்டர்னலாக அவங்க மிலிட்ரி வந்து அட்டாக் பண்ணும்போது எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுமே எந்த ஒரு நாட்டு மக்களுமே அமைதியாக இருக்க முடியாது. அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரி. இந்தியா எஸ்லி அப்போ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், எந்த கண்ட்ரி நமக்கு எதிரியாக இருந்தாலும் அப்போ அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ரெண்டாவது கருத்துங்கிறது கிடையாது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ். இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கான ரெப்ரிகேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சைனா கூட ஒரு டீஎஸ்கலேஷன் நடக்கும்போது உடனடியாக பல நேரங்களில் பேச்சுவார்த்தை தொடங்கிடும். பேச்சுவார்த்தை நடக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எஸ்கலேஷன் குறைய தொடங்கிடும். இப்போது போர்னு வந்துருச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில். பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி சார்? இல்லை, ஒன்று சார் சொன்னதோட 2 நாட்கள் முன்னாடி சீன அதிபர் ரஷ்யாவில் இருந்த முன்னாடி நாள் தான் புதின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக. ஸோ ரஷ்யா எப்பொழுதும் இந்தியா பின்னாடி இருக்கும் என்பதற்கு இதைவிட மிகச் சான்று வேண்டாம். நேரடியாக சீனா இந்த முறை சப்போர்ட் செய்யாது. அவர்கள் நாட்டில் உள்ளே இப்போ பொருளாதாரம் மிகவும் சிக்கல் இருக்குது. கிட்டத்தட்ட $8 trillion அளவுக்கு கட்டப்பட்ட கோஸ்ட் சிட்டிஸ் அங்கே வந்து விற்காமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைய நிலையில் இந்திய சந்தை உட்பட எல்லாமே அதுவும் தேவைப்படும். சார் சொன்ன மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸும் அதில் வரும். இன்னொன்று, இந்தியாவுக்கு இந்தியன் ஓஷனில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமும் நமக்கு இருக்குது. அதனால இன்றைய நிலையில் சைனா மிஸ்அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இது முழுக்க பாகிஸ்தானுடைய ரோக் ஆர்மி செய்வது தான். ஏன்னா முதல்ல பார்த்தா நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அத்தனை F-16 இந்தியனுடைய இதிலிருந்து தள்ளி தான் வச்சுது. ஆனால் ரோக் ஆர்மி விடாமல் பண்ணி ஆகணும்னு சொல்லி நேற்று 15 சிட்டி மேலே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, சார் சொன்ன மாதிரி மக்களுடைய ஒற்றுமை, அந்த போர் வீரர்களை என்றைக்கும் எதிர்க்கிறதுக்கு தயார் நிலையில் வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 11 வருடங்களும் திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு தீபாவளியும் அங்கே பனியில் போய் -15 டிகிரி இருக்கிற பனியில் இருக்கிற அவர்களோடு போவார்கள். அவர்கள் அந்த பனியிலையும் குளிர்லையும் கஷ்டப்படுறதுனால தான் நீங்களும் இங்கே உட்காந்துட்டு இது பண்ண முடியுது. ஸோ அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக நம்மெல்லாம் பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு எல்லை பகுதிக்கு போய் மோடி அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அது இன்னொன்று, இந்திய படைங்கிறது என்றைக்குமே தயாராக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் 1988 திடீர்னு மாலத்தீவில் ஒரு கேங் வந்து பிடிச்சிக்கிச்சு.
உடனே அவன் ஃபோன் பண்ணி பாகிஸ்தானை கேட்குறான், ஸ்ரீலங்கா உதவி கேட்குறான், சிங்கப்பூர் கேட்குறான், 3 பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக அமெரிக்காட்ட போனால் எங்கிட்ட டியோகோ கார்சியாலேருந்து நான் உனக்கு இது அனுப்பணும்னா 3 நாள் ஆகுன்றான். அதுக்கு அடுத்தது யூகேவை கேட்டதுக்கப்புறம் எதுக்கு நீ அங்கெல்லாம் கேட்குற, பக்கத்தில் இருக்க இந்தியாவை கேளுன்ன உடனே இந்தியா 9வது மணி நேரம் தன்னுடைய வான்படையை அனுப்பி மீட்டு கொடுத்தது. ஸோ எல்லா நேரத்திலும் இந்தியா தயார் நிலையில் இருக்கும். அதனால் அதே போல் இந்த போர் ஒத்திகையெல்லாம் சென்னைக்கு தேவையான்னு சில பேர் கேட்குறாங்க. 1914 முதல் உலகப் போரின் போது ஒரு ஜெர்மன் கப்பலிலிருந்து எம்டன் குண்டு என்று சென்னையிலேயே வீசப்பட்டிருக்கு. அதனால நம்ம தயார் நிலை ஏன் என்பதையும் புரிஞ்சுக்கணும். மிக தெளிவாக தன் வலியை கடந்த 10 தூக்கி பிடிக்கணுங்கிறத 10 வருஷமாக மோடி செஞ்சு நம்மளது வீரர்களுக்கு பின்பலமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்க இந்த டென்ஷனுக்கான காரணம் பஹல்காம் தாக்குதல். அங்கே போய் ஒரு 26 சுற்றுலா பயணிகளை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கே இந்த டென்ஷன் இந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகி இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு 15 நகரங்களை பாகிஸ்தான் குறி வச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இந்திய ராணுவம் யோசிச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா? இல்லை, ரிட்டாலியேஷன் அவங்களும் நேரடியாக உள்ளே வரல. எல்லாமே ட்ரோன்ஸு அந்த இது மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு இந்த நிலைமையில் போயிட்டு இந்தியா எல்லாவற்றிற்கும் தயார். இப்போ போன வாரமே உங்களுக்கு INS விக்ராந்த் கராச்சியை ஓட்டி வச்சாச்சு அவங்க எல்லையிலேருந்து. இல்லை, நான் நேரடியாக கேட்குறது என்னென்னா, இன்னொரு ட்ரோன் தாக்குதலுக்கோ மிசைல் அட்டாக்குக்கோ இந்தியா ரெடி ஆகிட்டு இருக்கும், பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்தியா முழுமையான போரிற்கும் தயாராக இருக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை வீணாக நாம் போருக்கு செல்ல மாட்டோம். அதாவது வாஜ்பாய் ஒன்று சொல்லியிருக்கார், உங்கள் நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்கள் அண்டை வீட்டுக்காரனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிகிறப்ப அதற்குரிய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி இந்த S-400 வாங்கினதாக இருக்கட்டும், இது வாங்கினதாக இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு யாராவது ஒரு மோட்டர் மவுத் அங்கேருந்து வாய் வரும், எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் நினச்சா இந்தியாவில் எங்கே வேணால் போட முடியும். கிட்டத்தட்ட இந்த ஒரு சீரியஸ் நிலைமையில் தவிர அதை சொல்கிறதையே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்தியாவுடைய வான் படையை மிக சிறந்த அளவில் 15 வருஷத்தில் உயர்த்தி கொண்டு போனதில் இப்போ குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியை கலைச்சி மீண்டும் அந்த ரோக் ஆர்மி பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மிக தவறான மிஸ்அட்வென்ச்சர் செஞ்சதை இன்றைக்கி எப்படி ஒரு சர்ஜிக்கல் தாக்குதல் மூலமாக அதை நிறுத்தினமோ, எனக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாளைக்குள்ளே அமைதி ஆகலாம். இல்லைனாலும் நம்ம எல்லாவற்றிற்கும் இந்தியா தயாராக இருக்கும். ஓகே, நிச்சயமாக. இல்லை, இதில் எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் இன்னொரு நல்ல பக்கமும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமர் மோடி வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய இராணுவம் பயங்கரமாக நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல் மூலமாக இந்திய இராணுவ கட்டமைப்போட வலிமை என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி, சீனாவுக்கும் சரி இந்தியா பறைசாற்றிருச்சு. ஆனால் இன்னுமே இந்தியா மாடர்னைசேஷனை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு லெசனையும் இது கொடுத்துருக்கு. கண்டிப்பாக. இதில் இன்னொன்று மேட் இன் இந்தியா திட்டத்தில் கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் 40,000 கோடிக்கு ஆம்சை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அக்னியெல்லாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்தியா அதை நோக்கித்தான் சென்றுட்டுருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்கனவே 4வது இடத்துக்கு வந்தாச்சு. ஜப்பானை தாண்டி நேற்றைக்கு தானே அந்த இது வந்தது. எனவே அதில் ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷனும் உலக எக்கானமியில் அதுவும் ஒரு மேஜர் சைஸ். அதை வச்சு தான் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இருக்குது. எனவே இன்னொன்று, முன்பெல்லாம் நாம் 50 வருட பழைய எக்யூப்மெண்ட்ஸை தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ போஃபர்ஸுக்கு அப்புறமாக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினோம். அந்த T-55 கன்ஸை நம்ம இப்போ ஆவடியில் தயாரித்தது தான் உங்களுக்கு கார்கில்ல பயன்பட்டது. அதே மாதிரி கல்வானில் நம்ம காட்டின வீரத்தில் சீனா தொடங்கிய வாரில் பின்னாடி இது வரைக்கும் அவர்களுடைய இதில் எந்த நாட்டிலையும் நாங்கள் இப்போ பழைய நிலைக்கு திரும்புகிறோன்னு வந்ததில்லை, அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறோம். ஸோ இந்தியாவுடைய பலத்தை ஒரு இடத்துலையும் நம்ம அட்வான்டேஜ், நம்ம பொசிஷனை கரெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜிக்கலி நம்ம என்ன ஸ்ட்ராங்குங்கிறது ஐடி எல்லாம். ஏன்னா இந்த துல்லிய தாக்குதல் எப்படி இஸ்ரேல் பண்ணியதோ அதை விட அந்த 9 இடமும் அவ்வளவு ப்ரிசிஷனாக அடுத்த 6 மணி நேரத்தில் உங்களுக்கு அசாத் மசூர் ஃபேமிலியிலேருந்து இவ்வளவும் வருதுன்னு சொன்னால் இந்தியா அங்கேயுமே அதுக்கு உள்ளே இருக்குது. கடந்த 2-3 வருடத்தில் பல பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் இருந்தார்கள். அதில் இந்தியாவுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம். நேரடியாக இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எதிரியை வீக்கன் செய்து கொண்டே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்தியா. இதில் ஒரே ஒரு பலம்,
இப்போ போன முறை டீப் ஸ்டேட் என்ற கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு சில தொல்லைகளை ரஷ்யா அமெரிக்கா செய்தது. இப்பொழுது ட்ரம்ப் வந்தோடனே பங்களாதேஷுக்கு என்ன என்று கேட்டார். அந்த ரீஜியன் முழுக்க நண்பர் மோடி பாற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அது பாகிஸ்தானுக்கும் அதே பொருந்தும்னு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வேன்ஸ் அதை தான் நேற்று சொல்லியிருக்கார். துணை அதிபர் வேன்ஸ் வந்து இந்தியா மேலே நாங்கள் எதுவும் அந்த 2 ஸ்டேட் தான் பண்ணிக்கணும்னு தெரிவிச்சிருக்கு. எனவே தெளிவாக இந்தியா இப்போ போயிட்டுருக்கு. பாகிஸ்தான் டிஎஸ்கேலை நோக்கி கீழே வந்தாலே ஒழிய முழு தாக்குதலுக்கு இந்தியா ரெடியாக இருக்கும். ஓகே, நிச்சயமாக. இதையெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த கட்டமாக இந்தியா யோசிக்க வேண்டியது வந்து 5th ஜென்ரேஷன் 6th ஜென்ரேஷன் ஃப்ளைட்டோடைய தேவைக்கான காலம் வந்து இந்தியாவை வந்து நெருங்கிட்டு இருக்கு. 6th ஜென்ரேஷன் விமானங்களை இந்தியாவிலே உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மோடி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எவ்வளோ சீக்கிரம் சார், அது எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங்கை பற்றி பேசணும்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன நம்ம சில தவறுகள் செஞ்சுருக்கோம். நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் உலகப் போர் முடிந்த உடனே ஜெர்மன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கனாக்கா பெங்களூரில் HAL செட்டப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அது நேருவுடைய டைத்தில். அதுக்கப்புறம் அந்த பிரதமர்கள் வந்து அதை வந்து அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து வெளிநாட்டில் தான் போய் வந்து நம்ம வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடைய ப்ராப்ளம்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால் 5th and 6th ஜெனரேஷன் ஃப்ளைட்டு வந்து நம்மளால் இன்னும் டெவலப் பண்ணலாம். பட் ஆனால் மேட் இன் இந்தியா ப்ராசஸ்லேயும் சரி, நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வாங்குறதும் சரி. அதே மாதிரி ரஷ்யா வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது அங்கே இருக்கிற சில இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு வரதா இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சைனாவுக்கு போனாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து அந்த டெக்னாலஜி. பட் ஆனால் இப்போ ரஷ்யா வந்து ஓப்பனாக இருக்காங்க. ரஷ்யா வந்து நாங்கள் வந்து அந்த டெக்னாலஜியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோங்க. ஸோ ரஷ்யாவுடைய ஃபைட்டர் டெக்னாலஜி, ரஷ்யாவுடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதை தவிர நம்மளுடைய மேக் இன் இந்தியா இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சிவியராக வந்து 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் வார்ஃபேரில் நம்ம 4th ஜெனரேஷன் வந்து இப்போ 5th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் வார்ஃபேர்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு சில விஷயங்களும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த ஏர்ஃபோர்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் கமாண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். தியேட்டர் கமாண்டோட ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர் கமாண்ட் முதலே வந்திருக்க வருது. இல்லை வராமல் ஒரு வேளை இதை வந்து இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் தியேட்டர் கமாண்ட் வருதுங்கிறது வேறு. நம்ம என்ன பண்ணினாக்கா நார்தர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சதர்ன் கமாண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருக்கிற அனாலிசிஸ் கூட நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் என்ன இதுன்னு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிவியராக கொடுத்துரு முதலே நம்ம தியேட்டர் கமாண்டை மிலிட்ரி இன்டெகிரேஷன் ஆரம்பிச்சிருக்கணும். பட் ஒருவேளை நல்லது இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட். தியேட்டர் கமாண்டுங்கிறது என்னங்கிறதோ நேயர்களுக்கும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க. தியேட்டர் கமாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட்னஸ், இன்டெகிரேஷன். ஆனால் இன்டெகிரேஷன் அண்ட் தியேட்டர் கமாண்ட் ஆர் 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வார் ஃபைட்டிங். தியேட்டர் கமாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியேட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா சர்வீஸுகளும் சேர்ந்து செய்கிறது தான் வந்து தியேட்டர் கமாண்ட். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாயிண்ட்னஸ். ஜாயிண்ட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி அந்த ஆப்ரேஷனல் பண்ணும்போது அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ஜாயிண்ட்னஸ். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர் கமாண்டுங்கிறது ப்ரிடாமினெட்லி ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், ஜியோஸ்ட்ராட்டஜிக் ஆஸ்பெக்ட். இன்டிகிரேஷன் ஆஃப் த சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எப்படி வார் ஃபைட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. எக்ஸாக்ட் வார் ஃபைட்டிங் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தியேட்டர் கமாண்டுங்கிறதுக்காக தான் சிடிஎஸ் கொண்டு வந்தோம். சிடிஎஸ் இன்டெகிரேஷன், அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டிங்கிறத மாற்றி சீஃப் ஆஃப் சிடிஎஸ் கொண்டு வந்தோம். இந்த சிடிஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இண்டிவிஜுவல் சர்வீசஸ் வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து எனிமியை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா சிடிஎஸோட மேண்டேட். ஆனால் அந்த சிடிஎஸோட மேண்டேட்டுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா தியேட்டர் கமாண்ட். தியேட்டர் கமாண்ட் இப்போ பாகிஸ்தான் வந்து நமக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னாங்க அங்கே வந்து ஒரே கமாண்ட் இருக்கும்போது அந்த ஒரே கமாண்டில் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி வந்து சேர்ந்து தாக்குதல் நடக்கிற இன்டிகிரேஷன் நடத்துறதுக்கு தியேட்டர் கமாண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்நாத் சிங் வந்து போன தடவை வந்து லக்னோ மிலிட்ரி கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 3 தியேட்டர் கமாண்ட் கொண்டு வரோம். 3 தியேட்டர் கமாண்ட் இல்லை அட்லீஸ்ட் 5 தியேட்டர் கமாண்டாவது கொண்டு வந்தால் சர்வீசஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 1வது தியேட்டர் கமாண்ட் வந்து ஒன்று திருவனந்தபுரத்தில் இருக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் சர்வீஸில் வந்து ஆர்டர் பண்ணுறதை விட ஒரே ஒரு ஆர்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்டிகிரேஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக போரை விரும்பாத ஒரு தேசத்தின் மீது இந்த போர் திணிக்கப்பட்டுள்ளது. இந்த போரை இந்தியா எப்படி கையாள போகுது வெற்றிகரமாக, இந்த சூழல் எப்படி தனிய போகிறது, டீஎஸ்கலேட் ஆக போகிறது இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்மோட முன்னாடி இருக்குது. நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square அரண்யா ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸா phase 1 sold out, அதுவும் வெறும் 56 ஹார்ஸ்ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.